சார், 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த போது அமைச்சராக இருந்த போது செய்யாத உண்மையா நீ நடிகர் கட்சியில போயிட்டு செய்ய போறாரு சீமான் தெரிவிக்கிறார். இல்ல செய்வார் என்று சொல்வதற்கு காரணம் சீமான் சொல்லலாம். சீமான் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அவர் சொல்வதை பற்றி நாம் கருத்து சொல்வது சரியாக இருக்காது. 9 முறை ஆட்சியில் இருக்கிற போது ஆட்சி அதிகாரம் யாருடைய தலைமையிலே இருக்கிறதோ அவருடைய தலைமையில் இருக்கின்றவர்கள் என்ன முடிவுகளை மேற்கொள்கிறார்களோ அந்த முடிவுகளை ஏற்றுத்தான் இயங்கியாக வேண்டும். நான் தனிப்பட்ட முறையிலே என்னுடைய கருத்துக்களை சொல்லி நான் அதற்காக விமர்சனம் செய்ய இயலாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலை நாம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இவரிடத்தில் எனக்கு இருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாடு செழிக்க, மக்கள் செழிக்க, எல்லோரும் எல்லாம் பெறுவதற்கு எல்லா வகையிலும் அவர் உதவியாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அதை சொல்லியிருக்கிறேன். எத்தனை தொகுதிகள் வெற்றி பெறும்? குறைந்தது 234 தொகுதிகள், 200 தொகுதிகள் வெற்றி பெறும். நீங்க பேசும்போது கூட முதல்வராக பொதுச் செயலாளராக ஆக்க நான் விரும்பினா அந்த கனவு சுக்குநூறா போயிடுச்சு. இல்ல முதல்வராக பொதுச் செயலாளர் சொல்லி முடிக்கிறது தலைவா பேசுறீங்க சொல்லிட்டேன். முதல்வர் பொதுச் செயல் ஆக்கியவர் தான் என்னை தூக்கி எறிந்தார்னு சொன்னேன். அந்த வேர்ட்ஸ் கொஞ்சம் மாறி ட்ரான்ஸ்லிப் ஆயிருக்கு. முதல்வர் பொதுச் செயல் ஆக்குறது யாருனாலையும் முடியாது. எல்லோரும் எல்லாம் அதுக்கு ஈக்குவல் பவர்ஸ் இருக்கு. நீங்க 10 பேர் மீடியாங்க, 10 பேருக்கு பவர் இருக்குது. அதே மாதிரிதான் அம்மாவுக்கு பிறகு தலைவருக்கு பிறகு நாங்கள் யாரே ஒருவர் தலைவராக்க வேண்டும் என்றுதான் முடிவு செய்தோமே தவிர எல்லோருக்கும் அந்த தகுதி இருக்கிறது, அந்த அந்தஸ்து இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது. ஆனால் உருவாக்கியதற்கு பிறகு ஒரே மணித்துளியில் என்னை தூக்கி எறிந்தான் வேதனை. தாவைக்க பொதுக்கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கண்ணாடி வீசுறாங்க, கல் எடுத்து வீசுறாங்க, சென்னையில நடந்திருக்கிறது. அதுக்கு காரணம் இந்த அரசு முழுமையான பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை என்பதுதான். ஆனா திருச்சியிலே முழு பாதுகாப்பு அளித்தார். அதற்கு நன்றியை நான் சொல்லுகிறேன். அடுத்த சுற்றுப்பயணங்கள் நாங்கள் உடனடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். மாறி மாறி சுற்றுப்பயணங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அனுமதி பெறுவதிலே சிக்கல் இருக்கிறது. ஆகவேதான் இந்த கூட்டங்கள் நிறைவாகங்களால் தேதி அறிவித்து செயல்படுத்த முடியவில்லை. ஆகவே மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. மாவட்டத்தில் ஒரே இடத்துல கூட்டம் போட போறீங்களா? எல்லா வேட்பாளையும் செய்யற மாதிரி ஒவ்வொரு சட்டமன்ற இன்று அவர்கள் முடிவு செய்ததற்கு பிறகு எல்லோரும் ஆய்வு செய்ததற்கு பிறகு அதை அறிவிப்போம். வேட்பாளர்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்லைங்களா? நீங்க என்ன பவர்ஃபுல்லா இல்லைங்கிறது இல்லை, அதை நான் சொல்ல முடியாது. அவரவருக்கு இருக்கிற பவர் சுயேட்சைக்கோட பவர் தான் இருக்குது. போறாங்க ஜெயிக்கலாம். குடியரசுத் தலைவருக்கு போட்டிட்டுலாம் இருக்காங்க. அவருக்கு அதிகாரம் இருக்கா, பவர் இருக்கா நம்ம கேட்க முடியாது. அதுக்கப்புறம் தான் 10 பேர் முன்மொழியணும் எம்பின்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்தாங்க. அதனாலதான் இப்போ யாரும் சுயேட்சை போடுறதில்லை. எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது, கனவுகள் இருக்கிறது. இந்த கனவை நிறைவேற்றுவோர் மக்கள் தான். என்னை பொறுத்தவரை இன்று நீங்கள் பார்த்துருக்க கூட தான் வந்தீங்க. இந்த வெள்ளாவளத்தில் 150 நின்று பார்த்துருக்கீங்களா? 10 பேர் நிற்பாங்க. எல்லாரும் இந்த மாற்றுக் கட்சியை சார்ந்து போய் கும்பிட்டு வந்தாங்க, பார்த்தீங்களா இல்லையா? அவங்களும் வரவேற்பு தருகிறாங்க. மாற்றம் வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதுவும் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி விஜயனுடைய தலைமையில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கனவு. சார், ஈரோடு மாவட்டத்தில் கோபியிலிருந்து தலைநகராக மாவட்டமாக பிரிக்கப்படுங்க சார். கோபிச்செட்டிப்பாளையத்தை தலைநகரமாக கொண்டு ஒரு மாவட்டம் பிரிக்கப்படும். அதற்கான முயற்சியை நான் மேற்கொள்வேன். இது தொடர்ந்து என்னுடைய நிலையிலே இருக்கிறது. நீங்க அம்மாவுக்கு சுற்றுப்பயணத்துக்கு வெளியில் நடத்திட்டு போனீங்க, அதே மாதிரி விஜய்க்கு போறீங்களா? நேற்றையும் கூட திருச்சிக்கு சென்றேன். அதற்கு முன்னால் சேலத்துக்கு போனேன். அதுக்கு முன்னால் ஈரோடு, அதுக்கு முன்னால் இதுக்கும் போயிட்டு கண்டினியூ அவர் டூருக்குலாம் போயிட்டார். தஞ்சாவூர் எல்லாம். கடந்த முறை நீங்க கோபியை மாவட்டமா அறிவிக்கிற போது 100 ஏக்கர் நிலம் வேணும், இடம் இல்லை. நீங்க இப்ப மட்டும் எப்படி சார் ஏற்படுத்தணும்? அது இடத்த நான் சொல்ல மாட்டேன். சொன்னோம்னா அதுக்கு ஆக்குவே பண்ணிக்குவோம். இடத்துல தேர்ந்தெடுத்தாச்சு, மேப்பும் போட்டாச்சு, ரெடியா இருக்குது, தயார் நிலையில் இருக்குது. இது எனக்கு இது வரைக்கும் தெரியல. இப்போ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு அவங்க சொல்லி எனக்காக ஒரு IAS ஆஃபீஸர் உதவி பண்ணார். நான் என்ன முதல்ல எடுக்கிறதுக்கு கஷ்ட சிக்கல் இருக்குன்னு நினைச்சேன். பாடி வருங்க. முதல்ல இங்கே நாங்கள் ஆய்வு செய்ததே பவளமலை இருக்க 41 ஏக்கராக தான் நாங்கள் ஆய்வு செய்தோம். அதில் நிறைய பேர் டேலண்ட் இருந்தாங்க. கோர்ட்டில் கேஸ் இருந்தது. இதெல்லாம் பண்ணவே முடியாத சூழ்நிலை இருந்தது. இல்லைன்னா அந்த முதலே கொண்டு போயிருப்போம். இடம் கிடைச்சிருந்தா அம்மாவை சொல்லி அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. இப்போ அந்த வாய்ப்பை நாங்கள் கரெக்டாக ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். அதுக்காக எல்லாம் எந்த இடங்கிறதுல பொசிஷன் எங்கே இருக்குதுன்னா கண்டுபிடிச்சி மேப்பெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கணும். அதனால் தைரியமாக நான் சொல்கிறேன். ₹1 செலவில்லாத பில்டிங் எட்ட மட்டும் போகுது. இந்த தேர்தலில் அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கு சார்? உங்கள் நிலைப்பாடு எப்படியோ அப்படி